tomorrow ஆழ்வார்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற பாப்பாங்குளம் கோயில் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல that's a great temple built by sculptor சதுர்வேதி. In order to தன்னுடைய சனி தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக the sculptor Chaturvedi has prayed to Lord Sanishwara. He has built the temple and consecrated a lingam made of blue stone. I don't remember the name of the stone, but it's Chandrakandakal. He has consecrated it in order to pacify the planet Saturn. Sanishwara. He has done it, although he is a sculptor, how he owns a land and all, as he was a very talented sculptor. Pandya King Aditya Verma, he was so fond of his fine, minute, detailed sirpangal. Adanale, he himself, the Aditya Verma himself, donated the land which is now called Papankulam. This word was derived from birds, or bird oda idu irukliya kunji. So they call it as Papangu. அதனால அந்த பாப்பாங்குளம் அப்படின்னு சொல்லி இப்போ அழைக்கிறாங்க. அங்கேயுமே 3 தேரோடு இருக்கு. அவ்வளோ தூரம் வந்து 3 போகம் விளைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தாலும் ஃபீல்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். நம்ம அங்கே போகிற வழி வந்து இட்ஸ் வெரி ஈஸி. பொட்டல்புதூர், ஆழ்வார்குறிச்சி. Then inwards you go to Papangulam. Left and right you could find the fields also. There வன்னியப்பர் கோயில் இருக்கு, பாதாள கங்கை இருக்கு. When probably 4 years before we all celebrated this great grand festival of Tamirabarani, Maha Kumbh Mela. No, it's not Kumbh Mela. Kumbh Mela means it's 3 rivers oda சந்திப்பு Kumbh Mela. ஸோ நம்ம தாமிரபரணிக்காக 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே போய் குளிச்சோம். ஞாபகம் இருக்கான்னு தெரியல எனக்கு. அதை மாதிரி அந்த பாதாள கங்கை அக்னி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னி தீர்த்தத்தில் வந்து ஈவன் வெரி ரீசெண்ட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி நடந்த ஃப்ளட்ல கூட ஏகப்பட்ட கேஷுவலிட்டிஸ் இருந்துச்சு. கேட்டல்ஸ் இல்லாமல் அந்த டேம் எல்லாமே நான் போய் பார்த்துருக்கேன். அந்த அந்த பேங்க்ஸ் ஆஃப் த ரிவர் தாமிரபரணி இன்னும் நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கும். So in what position they are seated னு பார்த்தீங்கன்னா, for example in the same Lord Muruga temple, Ganges, பாதாள கங்கை சொன்னோம் இல்லையா, அங்கே வந்து சித்தர்கள் உருவமாக அந்த இடத்துல வந்து பவுலாக நம்ம பார்க்கலாம். நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கும். அங்கே உட்காந்து தவபாலேஸ்வரர் இருக்கார். அந்த இடத்துல வந்து பின்னாடி இருக்கிற ஸ்ரீ சக்ரா டவுன் தேர் அந்த நியரஸ்ட் பிளேஸ் இருக்கு இல்லையா, பிரம்மதேசத்துடைய அரசி. ஷி வாஸ் அண்டர் த பேனன்ஸ் ஓவர் 16 years. வைகோல்லையும் அவங்க வந்து தவம் இருந்தாங்க. அந்த இடத்துல யூ கேன் ஃபைண்ட் அ வெரி ஸ்பெஷல் பைரவா, கால பைரவா. அந்த கீழே லோட்டஸ் வச்சு அதுக்கு மேலே அப்படி வந்து ஒரு ஸ்தூபி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஐ ட்ரை டு ஷோ த ஸ்தூபி ஆல்சோ டுமாரோ. அதாவது யுகமாக நவநாத சித்தர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதில் தெளிவாக எழுதியிருப்பாங்க. எல்லாம் பௌர்ணமியும் நிறைய மூலிகைகள் வச்சு நிறைய ஹோமங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ somehow நான் செக் பண்ணிட்டு 2 people are watching, I guess. Watching or waiting and தெரியல. This is the first time I'm doing it live, so I don't know how to publicize it. Anyways, I've spoken more than 5 minutes, so thank you so much. Good night.